ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நியூஸ் பற்றி பார்ப்போம். இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு, நிஃப்டியும் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து நிஃப்டியில் ஹையஸ்ட் கெயின் 2.58%. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 0.87% வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டரும் இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் வச்சிருக்கு, 0.28% வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி மகேந்திரன் மகேந்திராவும் பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு, 2.2% பாசிட்டிவ். டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இது எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் செக்டரில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் வந்து இந்த கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் ட்ரேட் ஆயிருந்தது, இப்போ வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் ஆகி இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடிசியும் இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் செக்டர் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ தான் இன்னைக்கு வந்து மேஜர் ஃபுல் இண்டெக்ஸில் 1.44% வந்து கெயின் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி ஐடியும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி மெட்டலும் பாசிட்டிவ், நிஃப்டி ஃபார்மாவும் பாசிட்டிவ். மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி தவிர மற்ற எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் டிஸ்கஷன் இருக்குது, அதை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் மூவ் ஆயிருக்கு இன்னைக்கு. நெக்ஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் வந்து 16% வந்து அப் ஆயிருக்கு. எதனால 16% அப் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ரெடிங்டன் ஸ்டாக் தான். இது எந்த ஸ்டாக்னா ரெடிங்டன் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் எதனால இன்னைக்கு இவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஐஃபோன் லான்ச் இருக்குது. இந்த லான்ச் வந்து இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க இந்தியாவுக்கு, ப்ளஸ் அதர் கண்ட்ரீஸ்க்கு. டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க மேஜர் டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் கவுண்டர்னால சப்ளை செயின் வந்து இவங்க கிட்ட தான் டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு அண்ட் இந்தியா, இன்க்ளூடிங் இந்தியா. அதனால வந்து மேஜராக இன்னைக்கு வந்து 16%, கிட்டத்தட்ட 16% வந்து இன்னைக்கு அப் ஆயிருக்கு. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 16% ப்ராஃபிட் இந்த கம்பெனியில் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு இந்த கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கோஃபோர்ஜ். ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் வந்து கோஃபோர்ஜுக்கு வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எம்கே குளோபல் வந்து போர்ட்ஃபோலியோவில் ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த கோஃபோர்ஜ் கம்பெனி. இது வந்து ஐடி செக்டர் கம்பெனி. இப்போ வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ இந்த டவுன்ஃபாலில் இது ஒரு நல்ல ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேஜர் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து இந்த கோஃபோர்ஜ் கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. பார்த்தோம்னாலும் தெரியும். கோஃபோர்ஜ் இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருமே வந்து கோஃபோர்ஜ் ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க மிட் கேப் செக்டர்ஸில். இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக நல்ல பிக் கன்சிடர் ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ கன்சிடர் பண்ணுறதுனா பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சுவிட்சர்லாண்ட் ஸ்டாக் வந்து டாடா பவர் கிட்டேருந்து ஒரு ஹையஸ்ட் எவர் ஆர்டர், செகண்ட் லார்ஜஸ்ட் எவர் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க டாடா பவர் கிட்டேருந்து. அதனால வந்து இன்னைக்கு சுவிட்சர்லாந்து வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வியூலேயே வந்தது இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரேடிங்கில். ஏன்னா வந்து டாடா பவர் மேஜர் பவர் ரெனியூபிள் செக்டார்கிட்டேருந்து ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிருந்தது இன்னைக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கு. இம்பார்ட்டண்ட் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், டெவலிகனா, முக்குல ஒருவாள் இவங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்கை. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து 300% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 டைம்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில். பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் 5 எக்ஸ்டிவெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1.5 rupees பர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டிவெண்ட் வந்து 17th செப்டம்பர். அதனால வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் ரிலேட்டட் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் தான். நான் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்கை. டாலிகனா ப்ளஸ் முகுல் அகர்வால் வந்து 2 பேருமே ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்கை. அதனால் ஒரு முக்கியமான ஸ்டாக் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிஸ் கிட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ்னால தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா 20-30% வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்டாக. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ் வந்து நம்ம சிப் மந்த்லி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாரின் இன்வெஸ்டர் விற்றாலும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து டெய்லி பை பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறையா டெய்லி வந்து வித்துட்டே தான் இருப்பாங்க. ஆனால் வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பை பண்ணி மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க.
அந்த ரிப்போர்ட் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸ் இல்லைன்னா 20 to 30% வந்து கரெக்டாக இருக்கும் இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிஸ் கிறிஸ் வுட்ன்றவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி வந்து சிமெண்ட் செக்டார் வந்து 45% அப்போர்ட் மூமெண்ட்டில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து டாப் பிக் சொல்லியிருக்காங்க. 45% அப்போர்ட் மூமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அல்ட்ராடெக் சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட்ஸ், டால்மியா சிமெண்ட், ஸ்ரீ சிமெண்ட். இவங்க இந்த சிமெண்ட்ஸ்லாம் வந்து 45% மேலே அப்வர்ட் மூவ்மெண்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஹெச்எஸ்பிசி. இதில் வந்து டாப் பிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்ட்ராடெக் சிமெண்ட் தான். இது வந்து ஒரு நல்ல பிக் தான். இப்போ வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்டை. நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ ஸ்டாக். இன்றைக்கி வந்து ஆட்டோ ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி 2.0 வரப்போது, ப்ளஸ் ஃபெஸ்டிவ் டிமாண்ட் ஆட்டோமொபைல் செக்டார் எல்லாமே வாங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 22க்கு அப்புறம் ஜிஎஸ்டி ரேட் கட்க்கு அப்புறம் ப்ரைஸஸ்லாம் கட் ஆகுது. அதனால் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஆட்டோ செக்டார். ஆட்டோ செக்டர் தான் இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நிஃப்டியில் 0.84% அப் ஆயிருக்கு. மேஜராக பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ் எல்லாருமே வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. ஒரு நல்ல அப்போர்ட் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு ஆட்டோ செக்டர். இதில் நல்ல கன்சிடரேஷன் ரேஞ்சில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் ஒரு நல்ல கன்சிடரேஷன் ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேபிஐ க்ரீன் எனர்ஜி. இது வந்து ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 670 crore வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பாண்டு மூலமாக. இந்த பாண்ட் மூலமாக 5 years வந்து மெச்சூர் ஆகும்னு சொல்லிட்டு டைமிங் கொடுத்துருக்காங்க. இவங்க 670 crores வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க பாண்ட் மூலமாக. நெக்ஸ்ட் வந்து எல்என்டி ஷேர் வந்து இன்றைக்கி 2% அப். நல்ல ஒரு ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்திருக்கு எல்என்டியில். ப்ளஸ் இன்ஃப்ரா வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஜிஎஸ்டினால இது வந்து நல்ல ஒரு ஷேர் பாசிட்டிவ் ரிலேட்டடாக இருக்கு. 2% அப். நெக்ஸ்ட் இன்னைக்கு முக்கியமான அப்போர்ட் மூமெண்ட் கொடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க், சுஸ்லான், ஸ்விக்கி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக். இன்னைக்கு பாசிட்டிவ் ரிலேட்டட் ஆயிருக்கு இது எல்லா ஸ்டாக்ஸுமே. கோட்டாக் மஹிந்திரா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா 3% அப். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இன்றைக்கி வந்து 3% அப். மோட்டிலால் ஆஸ்வால் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்டெபிளைஸ்டான க்ரோத் இருக்கும் கோட்டாக் மஹிந்திரா பேங்க்லையும் சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல அப்போர்ட் மூமெண்ட் கிடச்சிருக்கு. சுஸ்லானும் பார்த்தோம், அவங்க ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களும் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் மூவ் ஆகுறாங்க. ஸ்விக்கியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெயின் தான் கொடுத்துருக்கு இன்றைக்கி. லாஸ்ட் 1 monthல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 9% கெயின்ஸு, 3 monthsல வந்து 20% கெயின் வந்திருக்காங்க ஸ்விக்கி. ப்ளஸ் என்சிசி வந்து 2% அப்பு. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா 3.5% அப்பு இன்னைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டார் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா டெக்ஸ்டைல் செக்டார் வந்து யூஎஸ் ட்ரேட் டாக் வந்து தொடங்க போது அதை பேஸ் பண்ணி வந்து இன்றைக்கி நல்ல ஸ்டாக் அப்போர்ட் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. கேபிஆர் மில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கேபிஆர் மில்லு, வெல்ஸ்பன், ஐசிஎல் இவங்க எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அந்த டாக் சப்போஸ் டேரிஃப் டாக் வந்து செட்டில் ஆச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி ரேடாரில் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ரைஸ் கொடுத்துருக்கு இன்றைக்கி ட்ரேட் டாக்ஸை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே பிலிப். இது வந்து ஒரு சிகரெட் ஸ்டாக்கு. ஐடிசி கம்பெனிக்கு வந்து ரைவலாக இருக்காங்க. ஐடிசி கம்பெனிக்கு அடுத்து வந்து சிகரெட் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறது இந்தியாவில் இவங்க ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9% வந்து அப் கொடுத்துருக்காங்க. ஒரே நாளில் வந்து 9% அப் இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ். இப்போ வந்து ஒரு கன்செஷன் ரேஞ்சில் இல்லை, ஒரு நல்ல அப்வர்ட் மூமெண்ட். இது வந்து ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கு. இப்போது பிடிக்கிறது ரைட் கிடையாது. நம்ம வேணால் ஏதாவது ஒரு கன்செஷன் ரேஞ்சில் ஏதாவது நியூஸ் வரும்போது பார்ப்போம். அப்போ வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி 9% அப் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி 9% அப் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி 70 rupees அப் ஆயிருக்கு. 22 கேரட் கோல்டு. ஒரு கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா 11,214க்கு போயிருக்கு. 16 செப்டம்பர் வந்து 11,214 24 கேரட் கோல்டு. அதே 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 10,280. சில்வர் அதே சில்வர் பார்த்தீங்கன்னா 144 1 கிராம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் நியூஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ் ப்ளஸ் மார்க்கெட் நியூஸ் பற்றி பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.